ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. வி7 சுத்தமா போமாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ஜானகி அம்மா வந்து பாட்டமா வந்து இருக்காங்க. கதிர வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல. இத பார்த்தோன்னே வந்து யாரும் தடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது நம்ம பண்ண தப்புக்கு ஏன்டா அவங்க இப்படியெல்லாம் பண்றாங்கங்கிற மாரி தான் ஜானகி வந்து திங்க் பண்றாங்க. கதிர் வந்து எத்தனையோ வாட்டி சொல்றாங்க, எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா உன் பேர்ல தான் ஏதோ எழுதி குடுத்துருக்காப்ல. நீ தான் வந்து அவங்க வீடு தேடி போய் அடிச்சேன்ன. எதுவா இருந்தாலும் விசாரிக்கணும். வாடா அப்படின்னு சொன்னோனே வந்து, அப்படியே கூட்டிட்டு போறாங்க கதிர. கதிர கூட்டிட்டு போனோனே வந்து, என்ன ஏதுங்கிற மாரி கேட்குறாங்க நம்ப அதிகாரி. உடனே வந்து எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. சார் நான் அவன அடிச்சதெல்லாம் உண்மதான். அதுக்குன்னு அடிச்ச நான் வந்து என்ன சார் பண்ணுவேன்? அதெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லங்கிற மாரி சொல்றாங்க. இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து கதிர் சொல்றதெல்லாம் நம்பாத போல தான் தெரியுது அந்த இடத்துல. சரி, நீ இப்படியெல்லாம் வந்து சாஃப்ட்டா வந்து விசாரிச்சா நீ சொல்ல மாட்ட. வாடா இவன கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. திருப்பியும் உன்ன கேட்குறேன் தம்பி. மரியாதையா நடந்த விஷயத்த சொல்லு. சார் அவனுக்கும் எனக்கும் 1000 விஷயம் வந்து நடந்திருக்கு சார். எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சரி, எதுக்காக? எந்த பிரச்சனைக்காக அவன நீ அடிச்ச? சொல்லுடா. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, நிச்சயம் சொன்னா தனா விஷயம் வந்து வெளிய தெரிஞ்சிரும். தனா விஷயம் வெளிய தெரிஞ்சா, அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கதிரு. நீ சொல்ல மாட்ட அப்படித்தானே? சார் நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு தானே சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது, இவன் கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கண்ணா பின்னான்னு வந்து கதிர வந்து அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அந்த இடத்துல மாயா வந்துர்றாங்க. ஒரு வழக்கறிஞர கூட்டிட்டு வராங்க போல இருக்கு. நம்ம மாயா. உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து, "சார், என்ன சார்? ஏன் இது மாரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க. "நீ யாரும்மா? நான் வந்து அவங்களோட சொந்தக்கார பொண்ணு. நான் கேட்க வந்திருக்கேன். ரகுராமே கேட்கல. நீ யாரு? அதுக்குன்னு நான் கேட்காம இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வழக்கறிஞர் நீங்க பேசுங்கன்னோனே" அந்த இடத்துல அவர் வந்து பேசுறாங்க. "சார், உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? கதிர் தான் இது மாரி பண்ணியிருக்கான்னு." அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க நியாயப்படி வந்து விசாரிக்கணும். அவன் விசாரிச்சா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். தெரிஞ்சா தானே சார் சொல்லுவாங்க. தெரிலனா எப்படி சொல்ல முடியும்? தேவையில்லாம இன்னொரு வாட்டி அவர அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி மீறி நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தேவையா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து அவங்களுக்கே ஒண்ணும் புரியல. அந்த அதிகாரிக்கு, சரி நான் அடிக்கல. நீங்க ஆக வேண்டிய வேலைய வந்து பேப்பர வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்கன்னோனே, கதிர் நான் இருக்கேன்டா உனக்காக. நீ எதுக்கும் கவலைப்படாதடா! அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து வந்துர்றாங்க. மாயா வந்து வெளில வந்துர்றாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே கேஷுவலா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பர் வாங்கணும்னா ரூ. 3,00,000 ஆகுமா? அப்படின்னு சொன்னோனே, என்ன சார் சொல்றீங்க? ரூ. 3,00,000 அதுக்கு நம்ப என்ன பண்றது? இல்லம்மா அது பண்ணா மட்டும் தான் அந்த பேப்பர் வந்து கிடைக்கும். நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கன்னோனே, அப்படியே வந்து போலான்ட்டு இருக்கிறப்ப, சார் நான் ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன் சார். நம்ம அந்த பேப்பர வந்து ரெடி பண்ணிறலாங்கிற மாரி மாயா வந்து பாசிட்டிவா சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நிச்சயம் வந்து யார்கிட்ட கேட்கறது? நம்ம கண்டிப்பா வந்து உதவிய வந்து கேட்டு தான் அப்பாட்ட வந்து கேட்க வேண்டியதாங்கிற மாரி யோசிச்சுட்டு வேக வேகமா வீட்டுக்கு வரப்ப, பசுபதியும் புவனேஸ்வரியும் வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்க வானத்துக்கு முன் குதிக்கிறாங்க. "என்னையா ரகுராம், இப்படிதான் வந்து உன் மருமக இப்படி நடந்துப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவனுக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல. தேவையில்லாம அவன வச்சு எங்க அண்ணன பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்னய்யா? நீ பாட்டுக்கு கேஷுவலா வந்து சொல்லிட்டு போயிடுவ. ஆனா, இங்க என்ன தெரியுமா நடந்திருக்கு? என் பையன வந்து காணோம். இதுக்கான காரணத்த நீங்க தான் சொல்லணும். உன் குடும்பம் தானே கதிரு. கதிர் ஒண்ணும் உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்ல மாட்டியே? உன்னோட தங்கச்சி பையன் தானே? என்ன நீ ஓவரா வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம, "எங்க அண்ணன இது மாரிலாம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க எதுவா இருந்தாலும் பேசிட்டு போட்டும். என்ன மத்தவங்கலாம் உன்னோட நடிப்ப கண்டு பயப்படுவாங்க, நம்பிடுவாங்க. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கன்னா பின்னான்னு, வாடா போடான்னு பேசுறாங்க. இன்னொரு வாட்டி இது மாரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கயேன், எனக்கு என்னோட புள்ள வந்தே ஆவணும். நான் கார்த்திய என்னோட புள்ளன்னு நெனச்சு தான் வளர்த்துருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தில பிரச்சனை மேல பிரச்சனை வரும். பார்த்துக்கங்க. கார்த்திக்கு என்ன நடந்துச்சோ, அதுதான் வந்து உங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாருக்கும் நடக்குங்கிற மாரி சொல்ட்டு, ஆதங்கப்பட்டு போனோனே, ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம ஜானகி அம்மா. அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! பசுபதியும் ஒரு அப்பா தானே! இத நெனச்சு வேதனை தானே படுவாங்க. நம்ம தான் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டோங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து மாயா வந்துர்றாங்க. "என்னது இவங்க வந்துட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, ஜானகி கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ப மாயா, "என்ன பெரியம்மா ஆச்சு? இந்த வீட்ல யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பசுபதிய நெனச்சா எனக்கு கவலையா இருக்கு. சும்மான்னு இருங்க பெரியம்மா. எல்லாத்தையும் வந்து சொல்றேன் சொல்றேங்கிறாதீங்க.
விசாரிக்க தான் போயிருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல வந்து, நிச்சயம் அந்த இடத்துல அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சோனே, அவன வந்து வெளியில வந்து விட்டுருவாங்க. எந்த விதமான ஆதாரமும் இல்லாம தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க எந்த உண்மையும் சொல்ல வேணாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து அவன அடி அடின்னு அடிக்கிறாங்க. கார்த்திய அப்படின்னு சொன்னோனே, "என்னது அடிக்கிறாங்களா? இப்ப வெளியில கொண்டு வரணும்னா 3,00,000 வேணும்." "என்னது 3,00,000 வேணுமா?" அவன்ட்ட கேட்டு நான் வாங்கி தரேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து கதிர வெளியில கொண்டு வரணும்னா, அந்த பேப்பர் ரெடி பண்ண 3,00,000 வேணுமா? "சிவராமா ரெடி பண்ணுப்பா" அப்படின்னு சொன்னோனே, "சரி அண்ணி, நீங்க சொல்ட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே 3,00,000 வேணுமாண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாதப்ப, எதுக்காக 3,00,000 வந்து ரெடி பண்ணி குடுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கதிரு அப்படிப்பட்ட நல்லவனாலாம் கிடையாது. பத்மா சும்மானு இரு. அவன் என் பொண்ணோட மாப்பிள. அப்படி இருக்கும்போது, அவன் இந்த வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த தப்பெல்லாம் அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். பின்னாடி வந்து தாலி கட்டுனவன்லாம் வந்து நல்லவங்கிற மாரி பேசுறீங்களே! புவனேஸ்வரி வந்து என்னெல்லாம் வந்து பேசிட்டு போறா. இப்ப புவனேஸ்வரி வந்து சொல்றதெல்லாம் உண்மையான்னு ஆயிடும்ல. கதிர நம்ம வெளில கொண்டு வந்தா. அப்புறம் அண்ணனுக்கு தேவையில்லாத வந்து பழி தான் வரணும். உண்மையிலேயே அவன் இது மாரி செஞ்சிருந்தானா, என்ன பண்றது? அவன் இது மாரி செஞ்சிருக்க மாட்டான். அவன் எனக்கு ரொம்பவே முக்கியம். அவன் என் பொண்ணோட மாப்பிள. யாரும் இந்த குடும்பத்தோட மாப்பிளலாம் கிடையாது. நமக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்படி இருக்கும்போது, எதுக்காக நம்ப அந்த காச வந்து செலவு பண்ணணும்? நிச்சயம் நான்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு ரகுராம் வந்து பேசுறாங்க. அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஜானகி வந்து போராடுறாங்க. அதுவும் அந்த இடத்துல வந்து கதிர வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோனே, "என்ன நீ சொல்றீங்க? அடிக்கிறாங்களா? மாயா நீ பார்த்தியா?" "ஆமா. அவன பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுண்ணே. அவன் தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணல. இது எல்லாத்தையும் வந்து 2வது பட்சம். அவன முதல்ல அங்கேருந்து நம்ம கூட்டிட்டு வந்துருவோம். ஒருவேள அவன் தப்பே பண்ணாதப்ப, அவன் எதுக்கு தேவையில்லாம வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லி சிவராமன் வந்து கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல பேசுறாங்க. ரகுராம் வந்து அது அவனோட பிரச்சனை. இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாதப்ப, தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவனுக்குன்னு வேற யார் இருக்கா? நம்மள தவிர அவனுக்கு யாரும் இல்லையே! என்னோட பொண்ணோட மாப்பிள்ளையா இருக்கிறப்ப, நான் தானே அத்தக்காரியா இருந்து எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு குடுக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, கடுப்பாறாங்க. சிவராமா, என் வார்த்தைய மீறி யாரும் ஒத்த பைசா கூட அவனுக்காக நம்ம குடும்பத்தில வந்து செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து கைய விரிச்சிடுறாங்க. ரகுராம் பாட்டுக்கு போறாங்க. இப்ப எப்படி நான் பணத்த ரெடி பண்ணுவேன்? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து மேல வந்து கை வச்சு பார்க்கும்போது தான், அவங்க தாலி செயின் வந்து கையில வந்து பட்டுருது. "மாயா, பணத்த நான் ரெடி பண்ணி தரேன். கதிர வந்து வெளில கூட்டிட்டு வந்துரலாம். இவங்கள நம்புனா 10 பைசா கூட பிரயோஜனப்படாது. இவங்களுக்கு பெரிசா வந்து சாதிச்சுட்டோம்னு நெனப்பு. ஆனா எதுவுமே தெரியாது. 1 செகண்ட் ஆகுமா, நம்ம எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறதுக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா, கார்த்தி வந்து எப்பேர்ப்பட்டவன்னு சொல்றதுக்கு 1 நொடி ஆகும். ஆனா, தேவையில்லாத வந்து பிரச்சனை தான் உருவாகும். அதனால தான் எதுவும் சொல்லாம நான் அமைதியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க. "அம்மா, எனக்கு எந்த பிரச்சனை வேணாலும் குடு. ஆனா, கதிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது." வேதனையோட சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ஜானகி. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து மாயா வந்து கேட்குறாங்க, "என்ன பெரியம்மா பண்ண போறீங்க? ரூ. 3,00,000 எப்படி ரெடி பண்ண போறீங்க? எங்க அப்பா கிட்ட கேட்கட்டா?" "இல்ல மாயா, இந்த பிரச்சனைய வந்து எங்க குடும்பத்தோடது. அதாவது நான் சரி செய்ய வேண்டிய பிரச்சனை. உன் குடும்பம், என் குடும்பம்னு பிரிச்சு பேசுறேன்னு நெனைக்காத." அப்படின்னு சொல்லி தாலி செயின வந்து அந்த மணி இதெல்லாம் கட்டியிருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மஞ்ச கயிறுல வந்து கட்டிட்டு, அந்த செயின மட்டும் தனியா வந்து மாயா கிட்ட குடுத்துர்றாங்க. "வா, இத அடமானம் வச்சுருவோம்னு" சொல்லி அடமானம் வச்சு ஒரு ரூ. 3,00,000 கிட்ட வந்து பணத்த வந்து வாங்குறாங்க. நம்ப ஜானகி அம்மா அந்த இடத்துல வாங்குனோனே, "இத வச்சு நீ ஆக வேண்டிய வேலைய பாரு. எனக்கு என்னோட மாப்பிள வந்து அவசியம் வேணுங்கிற" மாரி கேட்கும்போது, பத்மா பார்த்துட்டு தாலி செயின வந்து அடமானம் வச்சத, இத வந்து வீட்ல இருக்கிற ரமணி பாட்டிலேருந்து எல்லாத்தையும் வந்து கேட்டோனே, அவங்கிட்ட சொல்லிர்றாங்க. ஜானகி வீட்டுக்கு வந்து வராங்க தனியா. அப்பன்னு பார்த்து எங்க தாலி செயினுங்கிற மாரி கேட்கும்போதே, "நீங்க தான் பணம் காசு தரமாட்டேன்ட்டீங்க. வேற என்ன பண்றது? எனக்கு என்னோட மாப்பிள ரொம்பவே முக்கியங்கிற" மாரி ரகுராம் முன்னாடி மாஸ் பண்றாங்க. நம்ப ஜானகி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.